ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டி தாண்டி கரட்டமேடு காப்பிக்கடை பஸ் ஸ்டாப். இதுதான் வந்து காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்பு. அடுத்து வந்து எஸ்என்எஸ் காலேஜ் அந்த ரோட்டில் தான் இருக்கோம், சத்தியமங்கலம் ரோட்டில். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூரு போதாட்டிருக்கு பஸ்ஸு, கோயம்புத்தூர் டு பெங்களூரு ஏரவட் பஸ். திம்ப வழியாக போதான்னு தெரியலையே. சாம்ராஜ் நகர் மைசூர். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மரமாக தான் இருக்கும். இந்த ரோட்டில் புளியம்பட்டி வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்கும். புளியம்பட்டி வரைக்கும் ரோடு ரெண்டு சைடுமே மரமாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் காலையில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்து அதிகமாக வரும் இல்லையா? பஸ்ஸெல்லாம் வந்து அவங்களுக்கு வழி கொடுத்து நம்ம லெஃப்ட் ஒதுங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் போனால் எஸ்என்எஸ் காலேஜ் 2 இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் இன்ஸ்டியூஷனு எஸ்என்எஸ்லேயே 2 இருக்காட்டிருக்கு. நம்ம காலேஜ் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட்டாச்சும் நடக்குங்க. ரோடு கொஞ்சம் குறுகலான ரோட்டில் இந்த ரோடு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணம்பட்டியை தாண்டி இந்த கரட்டமேடு வரைக்கும் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதே நேராக போனால் கோயில்பாளையம், அன்னூர், புளியம்பட்டி, சத்தியமங்கலம். சரி, லஞ்ச் டைம் சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கோம். மணி 2 மணி ஆக போகுது. சளி வேற பிடிச்சிச்சு. நைட்டு நேற்று 11 மணிக்கு தான் போனேன். நைட்டு ஓவர் குளிராகுது. மதியானம்னா வெயில் போட்டு தாக்குது. நைட்டானால் குளிர் அதிகமாகிடுது. பின்னாடி வர ஆட்டோ வந்துட்டு வேகமாக வந்துட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு ஸ்பீடு வந்து 40-50 போகிறீங்கன்னா அதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி தான் போயிட்டுருக்கணும். கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பஸ்ஸெல்லாம் வந்தால் நம்ம ஓரம் கட்டி விட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கு தான் இந்த இதில் போனால் குமரன் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஒருத்தங்க கடை போட்டிருக்குதா யூடியூப்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நீ கடை போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆம்னி வேனில் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்னு ஒருத்தங்க கடை போட்டிருக்காங்க ரைட் சைடில். இந்த ஏரியாவில் சரவணம்பட்டி விட்டால் இந்த ஏரியாவில் அடுத்து ஹோட்டல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட்றதுக்கு. கோயில்பாளையம் போனால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது. அதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரில. இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குமரன் ஹாஸ்பிட்டலில் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேங்க. குறும்பாளையம் பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு. குமரன் ஹாஸ்பிட்டலில் தாண்டியாச்சா? நம்ம குமரன் ஹாஸ்பிட்டலில் தாண்டி வந்தாச்சு. சரி, பார்ப்போம் இந்த சைடு கடை இருக்கான்னு. லெஃப்ட் சைடில் ஒரு கடை போட்டிருக்காங்க. அங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது. செம்ம டேஸ்ட் உணவகம் அங்கேயும் போட்டிருக்காங்க. குமரன் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ரைட் சைடில் இருக்குது. நமக்கு இங்கே தான் போட்டிருக்குதா சொன்னாங்க. போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. வந்தாச்சு. இங்கே போட்டிருக்காங்க லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில். நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஃபுல் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு பத்தாது. ஏன்னா எனக்கே வந்து பத்தலை. நாங்களே ஆஃப் வாங்கினோம், பத்தலை. மறுபடியும் வாங்கலான்னு பார்த்தோம். சரி போதும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 ரூபா. தேங்காய் பால் சாதம் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இல்லை. நார்மல்லாம் வந்து 40 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.